10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Force on a current carrying conductor placed in a magnetic field. Let us consider the conductor, current carrying conductor. இப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். கரண்ட் கேரிங் கண்டக்டரை எங்கே நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம். அப்போ த லென்த் ஆஃப் த கண்டக்டர் இஸ் எல். இப்போ இதில் கண்டக்டரோட லென்த்தை வந்து என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் த கண்டக்டர் இஸ் எல். இப்போ இதில் நான் வந்து கன்சிடர் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் ஒயர். இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த கண்டக்டரில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன், ஸ்மால் ஏரியா. அப்போ அந்த ஸ்மால் ஏரியாவோட length of the conductor வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா the small ஏரியாவோட length of the conductor is dl and cross sectional area of the conductor is I. அப்போ இதில் வந்து நான் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ரிலேஷன் வந்து கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம பார்த்தோம். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா நம்ம என்னன்னு சொன்னோம்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், the velocity with which free electron get drifted towards the positive terminal when an electric field is applied. எப்போ வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் டுவோர்ஸ் த ஃபீல்டை நோக்கி போகும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொன்னோமா. அப்போ ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரானால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு அதோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னா இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ அதை வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷனை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன், த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் ஐ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி. கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா I is equal to NEAVD. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐங்கிறது வந்து கரண்ட்டு, என்னங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு, E is the charge of an electron, next A is the area of cross section, next VD is the drift velocity. அப்போ கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் I is equal to NEAVD. இப்போ இதில் வந்து ஒரு கண்டக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ கண்டக்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இப்போ வந்து எனி கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எனி கண்டக்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபீல்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ அந்த கண்டக்டரில் இன்சைடில் இருக்க ஒரு எலக்ட்ரானால் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ அதில் வந்து n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ட்டு எவ்வளோ வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கண்டக்டரில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டோட்டல் கண்டக்டர்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலக்ட்ரானால் எவ்வளோ ஃபோர்ஸ், அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் இங்கே வந்து சார்ஜுங்கிறது எதை டினோட் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரான் இந்த கண்டக்டர். அப்போ எலக்ட்ரான் இந்த கண்டக்டர் இருக்கும்போது எவ்வளோ ஆவரேஜ் ஃபோர்ஸ். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன் ஒரு எலக்ட்ரானால் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானால் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேயே சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் இது. அப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸில் இருக்க அந்த ஒரு எலக்ட்ரானில் இருக்க ஃபோர்ஸு F வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் E இன்ட்டு VD வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதில் நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அப்போ வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ், அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறோம். எஃப்ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானால் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் VD இஸ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, நெக்ஸ்ட் B இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து n அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்னங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இதில் வந்து ஸ்மால் என், இதில் ஸ்மால் என்னங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். பர் யூனிட் வால்யூமில் நம்ம கன்சிடர் பண்ணுற யூனிட் வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா n/v. n/v. Small n is the total number of free electron per unit volume. The total number of free electron per unit volume. இதில் வந்து கேபிட்டல் N அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் த ஸ்மால் எலமெண்ட் ஆஃப் வால்யூம் V. அப்போ வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். வால்யூம் அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. அப்போ ஏரியா இன்ட்டு வந்து ஏரியா ஏ க்யூப்னு இருப்போம். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஏரியா இன்ட்டு லென்த்தை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஸ்மால் செக்மெண்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மால் செக்மெண்ட்டோட ஏரியா வந்து ஏ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதோட லென்த்து வந்து டிஎல். அப்போ இதோட டோட்டல் வால்யூம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு டிஎல். அப்போ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? அப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ அப்படின்னா என் ஈக்குவல் டு ஸ்மால் என் இன்ட்டு வி. என்ன எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வியோட வேல்யூ தான் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஏ இன்ட்டு டிஎல். ஏ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்ட்டு லென்த் வந்து அதோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎல். அப்போ வால்யூமுக்கு பதிலாக நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டிஎல். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் த கண்டக்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன் த கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா n is equal to n இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎல். சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு n இன்ட்டு எஃப் வெக்டார். இப்போ இதில் தான் நம்ம என்னென்ன எழுதுகிறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த கண்டக்டர். இந்த கண்டக்டரில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா NaDl. நெக்ஸ்ட்டு எஃபோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னது ஒரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் தான் எஃப். அப்போ எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் இ இன்ட்டு NaDl இன்ட்டு VD வெக்டார் கிராஸ் பி வெக்டார். சரியா? அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎஃப் வெக்டர். அப்போ இந்த ஸ்மால் எலமெண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸுன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் இஸ் த ஸ்கேலர். இப்போ கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா என்னது ஐ இன்ட்டு டிஎல் வெக்டர்னு எடுப்போம். அப்போ கரண்ட் எலமெண்ட்டை நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐஸ் ஈக்குவல் டு NeAVDன்னு எடுத்தோமா. அப்போ போத் சைட்ஸும் நம்ம என்ன பண்ணுறேன் டிஎல்லால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ டிஎல்லால் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் இன்ட்டு டிஎல்னு வந்துருமா. அப்போ இந்த பிஃபோர் ஈக்குவேஷனில் பாருங்கள் ENADLVD இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎல் வெக்டர்னு எடுத்துக்கலாமா. அப்போ ஐடிஎல் வெக்டர்னு எடுத்தோம் அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னது மைனஸ் ENADL இன்ட்டு VD வெக்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ இன்ட்டு டிஎல் வெக்டர், ஐ இன்ட்டு டிஎல் வெக்டர்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஐ இன்ட்டு டிஎல் வெக்டர்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டிஎஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது வந்து என்னது ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோர்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா எஃப் டோட்டல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து டிஎஃப்னா இங்கே எஃப்னு எடுத்தோம், அங்கே டிஎல் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்னு எடுத்துக்குவோம். அப்போ ஐஎல் வெக்டார் இன்ட்டு கிராஸ் பி வெக்டார். சரியா? அப்போ இன் மேக்னிடியூட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதில் இருக்குது வெக்டாரில் இருக்குது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்னிடியூடில் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எஃப் டோட்டல்ஸ் ஈக்குவல் டு இப்போ இது என்னது கிராஸ் ப்ராடக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா 2 ப்ராடக்ட் சொல்லியிருப்போம். ஒன்று வந்து பார்த்தோன்னா டாட் ப்ராடக்ட்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா கிராஸ் ப்ராடக்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம வந்து காஸ் தீட்டா யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்னது எஃப் டோட்டல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ இங்கே கிராஸ் ப்ராடக்ட்னால நம்ம எங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைன் தீட்டா யூஸ் பண்ணுறோம். அப்போ எஃப் டோட்டல்ஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா, எஃப் டோட்டல்ஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா. இப்போ இங்கே வந்து ஒரு 2 கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். கண்டக்டர் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக்
ஃபீல்டோட டைரக்ஷனில் டினோட் பண்ணோம், டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0. தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னா இங்கே அப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா sin 0வோட வேல்யூ என்ன ஆயிரும் 0. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ எப்போ த கண்டக்டர் அலாங் conductor is placed along the direction of magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0. அப்போ தீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னா sin 0 0. அப்போ டோட்டல் வேல்யூ எஃப் டோட்டல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ த கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு பர்பண்டிகுலர் டு த ஃபீல்ட். இப்போ ஃபீல்டுக்கு நான் வந்து பார்த்தோன்னா பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 90. அப்போ சைன் 90யோட வேல்யூ வந்து என்னென்னா 1. அப்போ எஃப் டோட்டலோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா BIL. இப்போ இது வந்து நமக்கு வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். எப்போனா த கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு parallel டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், த எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ். அப்போ வந்து பார்த்தோன்னா பேரலாக இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 0. அதே கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு பர்பண்டிகுலர் டு த ஃபீல்ட், கண்டக்டர் இஸ் பிளேஸ்டு பர்பண்டிகுலர் டு த ஃபீல்ட் அப்படின்னா அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன், இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி வந்து இப்போ வந்து ஒரு கண்டக்டரை ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ண உடனேமே என்னென்னு சொன்னோம், நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸோட டைரக்ஷனை நம்ம எதை வச்சு நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதோட ஃபோர்ஸோட டைரக்ஷன், த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டினோட் பண்ணுறோம். அப்போ இதில் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அப்போ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் சச் தட் தே ஆர் இன் 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இப்போ வந்து 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் 3யும் எப்படி இருக்குது அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்குது. 3மே எப்படி இருக்குது, 3மே பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ பர்பண்டிகுலர் டைரக்ஷனாக இருக்கும்போது மியூச்சுவலி பர்பண்டிகுலர். அப்போ 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ 4 ஃபிங்கர் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ 4 ஃபிங்கர் வந்து பார்த்தோன்னா எதை டினோட் பண்ணும் அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை டினோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அண்ட் ஃபைனல் தம் ஃபிங்கர் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த கண்டக்டர். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை வந்து எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்போ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். 4 ஃபிங்கர் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், middle finger is the direction of electric current and thumb finger is the force experienced by the conductor. Force experienced by the conductor. Okay. Or the next topic, force between 2 long parallel current carrying conductor. Force between 2 long parallel current carrying conductor. இப்போ 2 conductors, 2 long parallel conductors consider பண்ணுங்க. Let us consider the 2 long parallel conductor separated at a distance r, separated at a distance r, kept in air. இதுங்க வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 long parallel கண்டக்டரை ஆர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இன் ஏரில். இப்போ I1 அண்ட் I2 எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ த கண்டக்டர். அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கண்டக்டர்ஸ் சொன்னோம், ஃபஸ்ட்டு கண்டக்டர் A, செகண்ட் கண்டக்டர் B. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா I2. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோட கண்டக்டரோட டைரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகிற கண்டக்டரோட சேம் டைரக்ஷன். ரெண்டோட கரண்ட்டுமே என்னது ரெண்டோட கண்டக்டரில் இருக்க கரண்ட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சேம் டைரக்ஷன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு கண்டக்டர் ஏங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணு. இப்போ ஏங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிற கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், பர்பண்டிகுலராக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்
இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு நமக்கு எப்படின்னு சொன்னோம், பர்பண்டிகுலர்னு சொன்னோமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏங்கிற கண்டக்டரை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ ஏங்கிற கண்டக்டர்னால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னா B1 மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அதோட வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I1 in the conductor A. அப்போ I1ங்கிற ஏங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற I1ங்கிற கரண்ட்டுனால ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் நான் கன்சிடர் பண்ணுறேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா B1 வெக்டார். அப்போ B1 வெக்டார் equal to nu naught I1 divided by 2 pi r into minus I cap. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து B1 அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏங்கிற கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற I1ங்கிற கரண்ட்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நியூ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, கரண்ட்டு வந்து I1, நெக்ஸ்ட் ஆருங்கிறது வந்து என்னது டிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப்புங்கிறது வந்து என்னதுன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ வந்து பார்த்தோன்னா மைனஸ் ஐ கேப் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் அண்ட் இன்வர்ட்ஸ். அப்போ நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிங் இன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. அப்போ இதனால் வந்து என்னாகும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா. அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். அப்போ அதோட ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎஃப். அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு என்னது I2. இப்போ என்னது எப்போ வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே அனதர் கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பிங்கிற அனதர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் I2ங்கிற பிங்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டரை கன்சிடர் பண்ணுறேன். அதில் பிங்கிற கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா I2ங்கிற கரண்ட்டு. அப்போ அந்த I2ங்கிற கரண்ட்டுனால எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிஎஃப் வெக்டார். அப்போ டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு I2 இன்ட்டு டிஎல் வெக்டார் கிராஸ் B1 வெக்டார். I2 இன்ட்டு ஏன்னா நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தெரியும், ஐடிஎல் கிராஸ் பி வெக்டார்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக எஃப் வெக்டார் டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐடிஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ எங்கே வந்து எதனால் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த I2ங்கிற கண்டக்டர்னால தான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு I2 இன்ட்டு டிஎல் வெக்டார் கிராஸ் B1 வெக்டார். அப்போ இது எப்படி, இப்போ B1ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா. அப்போ B1ஓட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ B1ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் I2 இன்ட்டு டிஎல் அப்படியே இருக்கும் இன்ட்டு நியூ நாட் I1 டிவைட் பை 2 pi r இன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கே கேப். இது வந்து நெக்ஸ்ட்டு B1ங்கிறது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸு. நெக்ஸ்ட் வந்து I2 இன்ட்டு டிஎல் வெக்டருங்கிறது எந்த ஆக்சிஸில் அப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இஜட் டைரக்ஷன். அப்போ இஜட் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா கே கேப். அப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இஜட் டைரக்ஷன். அப்போ கே கிராஸ் ஐயை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே. கே கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜே கேப். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக டிஎஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் I1 I2 டிஎல் டிவைட் பை 2 pi r இன்ட்டு ஜே கேப். இப்போ இதுலேருந்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ யூனிட் லென்த்தில் இப்போ வந்து எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து என்னென்னா இது வந்து டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர். அப்போ வந்து பார்த்தோன்னா எஃப் வெக்டர் பை எல். அந்த டிஎலுக்கு பதிலாக நம்ம எல்னு எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் நியூ நாட்டு I1 I2 டிவைட் பை 2 pi r இன்ட்டு ஜே கேப். 2 pi r இன்ட்டு ஜே கேப். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எஃப் வெக்டர் பை எல் ஈக்குவல் டு மைனஸ் நியூ நாட் இன்ட்டு I1 I2 டிவைட் பை 2 pi r இன்ட்டு ஜே கேப். ஓகே, நெக்ஸ்ட்டு
இப்போ வந்து பிங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம், ஏங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணியிருந்தோமா. இப்போ நான் வந்து பிங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ பிங்கிற கண்டக்டரை கன்சிடர் பண்ணுறேன். பிங்கிற கண்டக்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2ங்கிற கரண்ட்டு. அப்போ I2ங்கிற கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா B2. அப்போ பிங்கிற கண்டக்டரில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோம், I2ங்கிற கரண்ட்டு. I2ங்கிற கரண்ட்னால அட் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறேன். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2 வெக்டார். அப்போ B2 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு இன்ட்டு இப்போ B2 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு I2 டிவைட் பை 2πr இன்ட்டு I கேப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா I2ங்கிற கரண்ட்டுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா I கேப்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ I கேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் அவுட்வேர்ட்ஸ். அப்போ அவுட்வேர்டாக இருந்தால் ப்ளஸ்ஸு, அதே வந்து பார்த்தோன்னா இன்வேர்டாக இருந்தால் மைனஸ். அப்போ B1க்கு நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா மைனஸ் I கேப்னு எடுத்திருப்போம். அப்போ வந்து பார்த்தோன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்டிங் இன்வேர்ட் டைரக்ஷன். அப்போ வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் I கேப்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ ப்ளஸ் I கேப்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் அவுட்வேர்ட் டைரக்ஷன். ஓகே, இப்போ என்னது B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ பிங்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2ங்கிற கரண்ட்டு. அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு சொல்லிட்டோம், B2ன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், அனதர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஏங்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ஏயில் வந்து எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோம், I1ங்கிற கரண்ட்டா. அதனால் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா DF வெக்டார். அப்போ DF வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இதுதான் வந்து என்னது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான். DF வெக்டார்ஸ் ஈக்குவல் டு எதனால் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த I1ங்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணனால தான். எந்த ஃபீல்டுக்குள்ளே, B2ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த I1ங்கிற கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணுறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா DF வெக்டார். அப்போ DF வெக்டார்ஸ் ஈக்குவல் டு I1 DL வெக்டார் கிராஸ் B2 வெக்டார். இப்போ இதில் வந்து என்னது B2வோட வேல்யூ நமக்கு தெரியுமா, அப்படியே B2வோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ B2வோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இந்த I1 இன்ட்டு DL அப்படியே எழுதிக்கு இன்ட்டு B2வோட வேல்யூ நியூ நாட் I2 டிவைட் பை 2πr இன்ட்டு K கேப் கிராஸ் I கேப். அப்போ K கிராஸ் ஐயை வந்து நம்ம என்ன எடுத்திருப்போம், Jன்னு எடுத்திருப்போம். அப்போ DF வெக்டார்ஸ் ஈக்குவல் டு நியூ நாட்டு I1 I2 DL டிவைட் பை 2πr. இப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா F/Lன்னு எடுத்துக்கோம். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது the force per unit length of the conductor A due to conductor B. அப்போ வந்து பார்த்தோன்னா F vector divided by L is equal to nu naught I1 I2 divided by 2πr into J cap. இப்போ இதில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ 2 கண்டக்டரை நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அப்போ 2 கண்டக்டரோட கரண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன். இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். கரண்ட் வந்து பார்த்தோன்னா 2 கண்டக்டரை கன்சிடர் பண்ணியிருந்தோம். 2 கண்டக்டரோட கரண்ட்டும் சேம் டைரக்ஷனாக இருந்தால் அங்கே என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே என்னது சேம் டைரக்ஷனாக இருந்தால் சேம் டைரக்ஷன் அப்படிங்கும்போது அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா பேரல் கரண்ட் கேரிங் கண்டக்டர் சேம் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன ஃபோர்ஸு, அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர். இப்போ ஆம்பியரோட டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நல்லா இதில் வந்து 1 மார்க் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் என்னது 2 கண்டக்டரை கன்சிடர் பண்ணியிருந்தோம். 2 கண்டக்டரும் வந்து எப்படி இருக்குது சேம் டைரக்ஷன் அப்படின்னா 2 கண்டக்டரும் சேம் டைரக்ஷனாக இருந்தால் அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா, அப்போ சேம் டைரக்ஷனும் போது அட்ராக்டிவும்
டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியருக்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இப்போ வந்து 2 கரண்ட் கேரிங் கண்டக்டரை கன்சிடர் பண்ணியிருக்கோமா, இந்த 2 கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கும் உள்ள இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட். இப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்படின்னா ரெண்டுலேயுமே என்ன ஆகுதுன்னா சேம் கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இது I1னா இங்கே ஒரு 1 ஆம்பியர்னா இதுலேயும் வந்து என்னது 1 ஆம்பியர் கரண்ட்டு. இப்போ இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோன்னு வச்சுங்க. அப்போ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் தான், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர். அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட் which when passed through each of the 2 infinite long parallel straight conductor kept side by side parallel at a distance of 1 meter apart in air or vacuum, the causes the each conductor to experience a force of 2 into 10 power minus 7 Newton per meter length of the conductor. அப்போ ஒவ்வொரு கண்டக்டரும் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், 2 into 10 power minus 7 Newton per meter length of the conductor. இவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஆம்பியர். அப்போ 1 ஆம்பியர்னா என்னது ஸ்டேட்மெண்ட்டு, 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் அஸ் கான்ஸ்டன்ட் கரண்ட் which when passed through the each of the 2 infinite long parallel straight conductors kept side by side parallelly at a distance of 1 meter apart in air or vacuum causes each conductor to experience a force of 2 into 10 power minus 7 Newton per meter length of the conductor. That's all.